Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு வந்து டே 2ல இருக்கோம் ஏற்காடு ட்ரிப்பில். ஸோ வந்து நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாகாக இருந்தது. அரௌண்ட் ஒரு 1:30 போல் வந்து நான் வெளியே வந்து பார்த்தேன். சுத்தமாக வந்து வெளியே ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ தெரியல. ஃபுல் ஃபாகியாக இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம மழை வேறு நாங்கள் வந்த டைமு. அண்ட் பயங்கரமாக குளிராக இருந்தது. இங்கே வந்து பெட்ஷீட் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வரதா இருந்தால் ஒரு அடிஷ்னலாக பெட்ஷீட் வச்சுக்கோங்க. பட் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெக்கிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெக்கிங் தான் நம்ம போகிறோம். ஸோ அந்த ட்ரெக்கிங் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மினி வாட்டர் ஃபால் மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி நேற்று ரொம்ப மழை பெஞ்சனால தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த சைடு போக முடியாத மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் பட் ட்ரெக்கிங் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிற சொல்லியிருந்தாங்க. ட்ரெக்கிங் வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிள் தான் கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்டில் அவங்க வெஹிக்கிளில் போவாங்க, நம்ம வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20 minutes ட்ராவல் ட்ரெக்கிங் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்டில் வந்து அவங்க போவாங்க, பின்னாடி நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு சார்ஜஸ் 500 சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சைடில் நான் காமிக்கிறேன் ரைட் சைடில். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து சுத்தமாக தெரியல. அரௌண்ட் ஒரு 9:30 ஒரு 10 o'clock போல் வந்து ஃபுட் வாங்காமல் வெளியே போனேன். நல்ல வேலை புல்லட்டுக்கு வந்து அடிஷ்னலாக லைட் போட்டுருக்கோம், இல்லைனா வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஃபுல் இருட்டு டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து சுத்தமாக வெளிச்சம் பத்தலை. புல்லட் லைட் போட்டனால நம்ம வெளியே போய் ஃபுட்டு வாங்கிட்டு வர மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா ரோடெலாம் பயங்கரமாக சகதியாக இருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும், 2 வீலர்லாம் ஓட்டுறதா இருந்தால். பட் காரில் வந்தால் ஓகே சேஃப் தான். பட் 2 வீலரில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், ஏன்னா ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருவோம். ரைட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்னிங் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்துடுச்சு. ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஒன்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து திங்ஸ்லாம் வேறு பேக் பண்ணணும். ஏன்னா வந்து நேற்றுக்கு வந்ததுக்கப்புறம் திங்ஸ்லாம் அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் வெளில. அண்டு கொஞ்சம் ஜாக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் நனைஞ்சிச்சு வேறு. நேற்றுக்கு வெளியே போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ரொம்பவே நனைஞ்சிட்டேன். அண்டு கோபுரோவில் சார்ஜ் இல்லை. நேற்று நைட்டு சார்ஜ் போட்டேன், ஆனால் வந்து மழை பெஞ்சனால எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். இப்போ போய் கொஞ்சம் சார்ஜ் போடணும் 2 பேட்டரிக்கும். ஓகே, சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:30 மணி ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா இட்லி, பொங்கல், வடை. இது வந்து நாங்கள் ஆடிச்சுலாம் ஃபஸ்ட்டே பே பண்ணிட்டோம். இந்த ரூம் சொன்னல டென்ட்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து தான் பே பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. அடிக்கிற சில்னஸ்க்கு இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அண்டு சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங் தான் போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறவர் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காரு. அவர் தான் வந்து இந்த கேம்போட ஃபெசிலிட்டி ஓனர். அவர் ஹிமாலயன் வச்சுருக்காரு. ஸோ நம்ம வந்து இப்போ யார் போகிறோன்னா நான், கௌதம், அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் வந்திருக்காங்க. அந்த குரூப் பின்னாடி காரில் வராங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20 minutes ட்ராவல் சொன்னார் அவர். ஸோ 20 minutesன்றது வெறும் பைக் ட்ராவல் மட்டும்தான். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்கிற மாதிரி சொன்னார். அண்ட் வர வழியில் வந்து ஒரு கோயிலுக்கு வர கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். ஸோ போகும்போது அப்படி கண்டினியூ பண்ணுற vlog. இப்போ நம்ம போகிற வழியிலாம் பார்த்தீங்கன்னா ஏற்காடோட போட்டிங் இருக்குது. நேற்றுக்கு ஆக்சுவலி இந்த போட்டிங் வந்துருந்தோம், ஆனால் டைம் வந்து 5:30 ஆச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பட் என்ட்ரி டிக்கெட் மட்டும் உள்ளே வாங்கிட்டு போனோம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் பெரிய லைன் இருந்தது. லைன்லேயும் நின்றோம். கவுண்டர் கிட்ட போனதுக்கப்புறம் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ட்ரெக்கிங் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ட்ரெக்கிங் போயிட்டு திருப்பி நம்ம கேம்புக்கு தான் வரோம், டென்ட் பிளேஸ்க்கு. ஸோ அதனால் திங்ஸ் எல்லாம் வந்து டென்ட்டுக்குள்ளேயே வச்சிட்டோம். திருப்பியும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து கேம்பில் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால 2 வண்டி எடுக்கல, ஒரே வண்டியிலே போயிடுறோம், புல்லட்லேயே. நேற்று மழை பெஞ்சனால தான் வந்து கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் கிளம்சியாக இருக்குது. பாருங்க கைஸ், சரியான நேச்சர். சில்னஸ் இன்னும் குறையில. நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டெம்பரேச்சர். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா இப்பயும் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெயின் கீஸரும் எடுத்துகிட்டு வரல. மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாக நனைகிற மாதிரி தான் இருக்கும். SJ6 வச்சுருக்கோம் வாட்டரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஏன்னா கோபுரோட க்ளோசிங் அடாப்டர் எடுத்துகிட்டு வரல, வாட்டர் ப்ரூஃப் அடாப்டரு. ஸோ அதனால் வந்து டடாவில் பண்ண மாதிரி தான் வந்து இந்த வாட்டியும் SJ6 வச்சு தான் வாட்டரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ட்ரெக்கிங் போகிற ஃபுல் ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக
நிறைய க்ரீனாக தான் இருக்குது ஏரியா ஃபுல்லாக. நான் தனியாக மைக் எடுத்துகிட்டு வரல, கோப்ரோ மைக்கில் தான் வந்து இது ஆடியோ எடுக்குது. அதனால் விண்ட் நாய்ஸ்லாம் இருந்தால் எனக்கு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பிளேஸ் பாருங்கள், டென்ஸ் ஃபாரஸ்ட் ரெண்டு சைடுமே. இது என்ன மரம்னு தெரியல, ஆனால் ஒன்றும் செம ஹைட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹேர்பின் பெண்ட் வழியாக தான் கீழே இறங்குறோம். காட்டுக்கு போகிறோம் அந்த பாட்டு. ஸோ உள்ளே வந்துட்டோம். ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. செகண்ட் கியர் மாற்றிக்கோ. பயங்கரமான ஸ்லோப்பான ஏரியா இது. வேறு யாராவது வந்துருப்பாங்கன்னு தெரியல, மேபி நம்ம மட்டும் தான் போகிறோமான்னு. யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் அங்கங்கே வீடெலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து எப்படி டவர் இருக்குன்னு தெரியல. ஓகே, இது வந்து ஒரு மினி வில்லேஜ் மாதிரி போல். ஏன்னா அங்கங்கே நிறைய வீடு இருக்குது. ஆனால் என்ன, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வரும்போது வந்து நம்மக்கிட்ட ஒரு மேஜர் ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா நெட்ஒர்க் தான் எப்போவுமே இஷ்யூஸாக இருக்கும். கொல்லி ரேட்லேயும் அப்படி தான். டாப் போயிட்டிங்கன்னா மேலே வந்து சிக்னல் ஆல்மோஸ்ட் இருக்காது. பட் இங்கே எங்களுக்கு வந்து ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணாங்க. ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்பீடாக இருந்தது. 2G இல்லாமல் ஒரு 4G ஸ்பீட்லேயே இருந்தது. நம்ம மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் ஃபேமிலி கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது வீடியோ கால்லாம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக கிடச்சிது சிக்னல். இல்லைனா வந்து ஒய்ஃபை இல்லைனா ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அதர் சைட் ஆஃப் ஏற்காடு வந்து டவுனில் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் ஏற்காடு வந்திருப்பாங்க. பட் இப்போ நாங்கள் போகிற ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருப்பாங்கன்னு தெரியல. அன்எக்ஸ்ப்ளோர்டு ட்ரெக்கிங் மாதிரி. ஐ மீன் நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. நம்ம இப்போ மேலேருந்து ஆல்மோஸ்ட் கீழே வரைக்கும் இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. இன்னொரு 5 மினிட்ஸ் ட்ராவல் மாதிரி சொன்னார். மழை பெஞ்சதுனா கஷ்டம் கொஞ்சம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு கவராக கேரி பேக்காக இருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல விடு. பின்னாடி ஒரு குரூப் வந்துருந்தாங்க. பாவம் அவங்க கார் பஞ்சர் ஆகிடுச்சு. ஏன்னா ஆளுக்கு பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தாங்க. ஆளை காரணமே பார்த்தோம். சரி ஓகே, அவங்க நம்மளை முன்னாடி போக சொல்லிட்டாங்க. ஸ்பேர் வீல்ஸ் அந்த மாதிரி பின்னாடி வரேன்னாங்க. ஏன்னா நமக்கு டிலே ஆகிடும். நம்ம செக் அவுட் டைமிங் பார்த்தீங்கன்னா 12 o'clock தான். நம்ம இப்போயே போய் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் 1 day ஸ்டே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க திங்ஸ் வேறு பேக் பண்ண வேண்டியது இருக்குது. பாதி தான் திங்ஸ் பேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவர் வந்து நம்ம போகலாம், அவங்க வீல் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம கூட கூட்டிகிட்டு வந்தவர் என்ன சொன்னார்னா, கார் பஞ்சராக இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு மேலே போயிருக்காரு. நம்ம இங்கேருந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்ன்ற மாதிரி வாக் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து அந்த வாட்டர் ஸ்லைடு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம போக சொன்னார். பின்னாடி அவர் வரனார் அவங்கள கூட்டிகிட்டு. ஸோ இந்த பிளேஸ் இதுதான் நீங்கள் பார்க்குறது. இது லாஸ்ட் உள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம அந்த வாட்டர் ஸ்லைடு ஏரியா சொன்னோம்ல, அந்த பிளேஸ் இருக்குது. வாங்க உள்ளே இறங்கலாம்.
இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கரடு மூட தான் இருக்கும். மழை பெய்யுதா? மழை பெய்யுதா? இப்படி தான் போகணுமா? எப்படி வெயிட் பண்ணலாமா? வா போகலாம். மழை பெஞ்சா காரில் வேணாம். போகிற வழி ஃபுல்லாகவே தண்ணி சேரும் சகதியமாக இருக்குது. மேலே ஏறி போயிடலாமா ஒரு வேலை? எப்படா போகிறது இல்லை? இப்படியே தான் நடந்து போகணும். ஷூஸ் போட்டு வந்தால் பெட்டராக இருந்திருக்கும். நான் வேறு ஸ்லிப்பர் போட்டு வந்துட்டேன். ஸோ பாருங்கள் நீங்களே ஏரியா எப்படி இருக்குன்னு. தண்ணி வேறு மழை பெஞ்சு நிறைய தண்ணி போகுது. நிறைய பட்டர்ஃப்ளைஸு. இந்த மழை டைம் வந்தாலே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும். சரி அப்படியே உள்ளே போகலாம். இன்னும் இந்த மாதிரி உள்ளே நிறைய போகணும். 20 மினிட்ஸ் சொன்னாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் நடந்தோம். அதுக்குள்ளே முடிச்சு வாங்குது. கண்டிப்பாக வரதா இருந்தால் ஷூஸ் போட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். செடி நிறைய இருக்குது. கால் குத்தும். ஸ்லிப்பர் போட்டு வந்தீங்கன்னா எப்படா போகிறது? இதே வர மாதிரி நடந்து போகணும். இது நடக்கிற மாதிரி இல்லையா? போங்க போங்க. கரெக்டாக தான் வரோமா? பியர் கிரில்ஸ் வரை நம்ம மோசமாக ட்ரெக்கிங் பண்ணிருக்கோம். வாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஒற்றை அடி பாதைலாம் போயிட்டுருக்கோம். ஒற்றை அடி கூட சொல்ல முடியாது. ஒரு ½ ஃபீட் தான். அது கிடையாது. பாருங்கள், ஒரு ஸ்டெப் தான் வைக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நேச்சர் ஸ்டெப்பு படிக்கட்டு, நேச்சராகவே உருவாக்கின படிக்கட்டு மாதிரி இருக்குது. இது ஓகேவாக இருக்குது. தண்ணி அதிகமாக இருக்குது. மழை பெஞ்சதுன்னா இங்கே போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏதோ நம்மளை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்துட்டோம். கண்டிப்பாக இவ்வளோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் பண்ணுறோம்.
செமையாக இருக்குங்க. எங்கே போனேன் இப்போ? அதான் வாட்டர் ஸ்லைடு. அதுக்கு எப்படி போகிறது? எறும்பு 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 அப்படி சுற்றிட்டு வரணுமா? நேச்சர் வாட்டர் ஸ்லைடு. நம்ம இங்கே தான் இப்போ வந்து குளிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி நம்ம இந்த பிளேஸ் ஃபஸ்ட் டைம் தான் வரோம். ஆனால் ஜஸ்ட் ஒரு வேர்ட் மட்டும் சொன்னார், தண்ணி போகிற பிளேஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க, லாஸ்ட்டில் வாட்டர் ஸ்லைடுக்குன்னு சொன்னார். நம்ம அது மாதிரியே ஃபாலோ பண்ணி வந்துட்டோம். தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்குது. நம்ம தடாவில் குளித்தோம், அதை விட பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. மழை பெஞ்சு தண்ணி வேறு நிறையா போயிட்டுருக்கு. அதனால் அவர் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிராஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். அவர் வந்த போதும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறமா குடிக்கலாம். கைஸ், அந்த ஸ்லைட்ஸில் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னா, சின்னதில் பெருசு கோப்ரோ வந்து தண்ணியில் வந்துடுச்சு. கோப்ரோக்கு வந்து வாட்டர் கேஸும் போடல, உலான்சி கேஸ் தான் போட்டிருந்தோம். அதனால் வந்து கோப்ரோ ஆன் ஆகலை. ஆன் பண்ணி பார்த்தோம், ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபினிஷிங் வீடியோ மட்டும் மொபைலில் எடுத்துக்கிறேன். மூச்சு வாங்குது, ஏன்னா வந்த வழி எப்படி ட்ரெக்கிங் பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ அங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போடுங்க. ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். டேக் கேர்.